சமீபத்தில் சவுதி அரேபியாவிலிருந்து சில காட்சிகள் வெளிவந்திருக்கின்றன. அவை உண்மையிலேயே உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அளவுக்கு திகைப்பூட்டும். ஒரு காலத்தில் மலைகளும் பாலைவன மணலும் மட்டுமே காணப்பட்ட அந்த நாடு இப்போது பசுமையாக மாறிவிட்டது. புல்வெளிகள், ஓடைகள், அருவிகள், பசுக்கள் மேயும் அழகான பசுமை நிலம் போல ஒரு காட்சி இப்போது அங்கே பார்க்க முடிகிறது. மக்காவை தாண்டியும் சவுதி அரேபியாவின் பல இடங்களில் இதுபோன்ற பச்சை பசேல் காட்சிகள் முன்பும் சில நேரங்களில் தோன்றியிருந்தாலும் இப்படி பெரிய அளவில் இது முதல் முறை. இந்த காட்சிகளை பார்க்கும்போது நம் மனதில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய ஒரு தீர்க்க தரிசனம் நினைவிற்கு வருகிறது. அரேபிய நிலம் மீண்டும் புல்வெளிகளும் நதிகளும் ஆனபோதுதான் உலக முடிவு நெருங்கும். இப்போது பாருங்கள், அந்த தீர்க்க தரிசனம் நிஜமாக நம் கண்முன்னே நடக்கிறது. மணற்பரப்புகளாக இருந்த இடங்கள் இன்று அருவிகளும் பசுமையும் நிறைந்த ஒரு அழகிய நிலமாக மாறிவிட்டது. சில ஆண்டுகளாக சவுதி அரசு பசுமையை ஊக்குவிக்க கிரீன் இனிஷியேட்டிவ் என்ற திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான மரங்களை நாட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த முயற்சிகளும் காலநிலையின் மாற்றங்களும் சேர்ந்து நபி அவர்கள் கூறிய தீர்க்க தரிசனம் இன்று நிஜமாகிவிட்டது. இன்று நம் கண்களுக்கு முன்னால் அந்த வார்த்தைகள் உயிர் பெற்று நிற்கின்றன. உலக முடிவுக்கு முன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தீர்க்க தரிசனங்களை கூறியிருந்தார்கள். அவற்றில் பல ஏற்கனவே நடந்துவிட்டன, சில இன்னும் நடக்கப் போகின்றன. உண்மையிலேயே உலக முடிவு நமக்கு மிக அருகில் வந்துவிட்டது போல தோன்றுகிறது. அல்லாஹ் நம்மை எல்லோரையும் தம் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளட்டும்.